தங்கமயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். பார்க்கும்போது இந்த டோட்டல் அமைச்சரவையில இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து விட்டது. அது ஏற்கனவே துரோக பெயருடன் பழியுடன் ஆல்ரெடி தாவேகா கூட்டணிக்கு வந்து விட்டது. மறுபக்கத்துல ஐயுஎம்எல் இணைவதாக அறிவித்துவிட்டது. சீக்கிரமே விசிகாவும் அறிவிக்கிறது. விசிகால திரு வன்னியரசு வருகிறார்னு நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி இருக்க இந்த கூட்டணி திமுகவுடன் கூட்டணி தாவேகா அரசுக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டில இருந்து மாறி தாவேகாவுடன் கூட்டணி திமுகவுடன் கொள்கை நட்புறவு அப்படின்ற இடத்துக்கு போறாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. அதாவது திமுகவின் கூட்டணி சைலண்டாக உடைந்து வருகிறது அப்படின்ற பார்வை இருக்குது. உண்மையிலுமே முறிந்ததா திமுக கூட்டணி? உடைத்தாரா விஜய்? நாளை காலை 9 மணிக்கு 3வது அமைச்சரவை கூட்டம் பதவியேற்கிறது ஆளுநர் மாளிகையில. ஐயுஎம்எல் சார்பாக எம்எல்ஏவும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக திரு வன்னியரசு 2 பேருமே பதவியேற்க, ஷாஜஹான் நினைக்கிறேன், if I'm not wrong, ஐயுஎம்எல்ல அவர் இருவருமே பதவியேற்கிறார்கள். அதன் மூலமாக தமிழ்நாட்டு அமைச்சரவையுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 35 அப்படின்னு முடியுது. ஸோ கூட்டணியில பங்கேற்கிறது உண்மைதான். ஐயுஎம்எல் ஏற்கனவே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஏற்கனவே இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையிலே பங்கேற்க போது 2 கம்யூனிஸ்டும் ஏற்கனவே அமைச்சர்கள் பங்கேற்பதில்லை என்று முடிவெடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே தங்களை பற்றி யோசிப்பார்கள் அப்படிங்கிறதுல ஒன்றும் சர்ப்ரைஸே கிடையாது. இது அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸ் கட்சி முதல் ஆளா சிந்திச்சுட்டு போயிருச்சு. அதனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற அடிப்படையில 2 அமைச்சர்களை பெற்றுச்சுங்கிற பாக்குறோம். நாளைக்கு சேரப்போகிற ஐயுஎம்எல்லும் விடுதலை சிறுத்தைகளுமே 2 எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க. அவரால் தலா ஒரு எம்எல்ஏ அமைச்சர் ஆகிறான்னு பாக்குறோம். அதன் மூலமாக திமுக கூட்டணி முறிந்து விட்டது. திமுக கூட்டணி கத்தம் அப்படிங்கிற நிலைமை இல்லை. இவர்கள் அத்தனை பேருக்குமே 2 இடதுசாரி கட்சிகள் அண்ட் விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், இந்த 4 பேருக்குமே, அதாவது காங்கிரஸ் தவிர்த்த இந்த 4 பேருக்குமே திமுக மீது வரையறுக்கப்படாத மதிப்பும் மரியாதையும் பாசமும் அன்பும் உண்டு. அவங்க உடனே திமுக புறக்கணிச்சுட்டு ஸ்டாலின்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்ல, சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய நட்புறவு தொடர்கிறது. நான் ஏற்கனவே நேற்று நம்ம பேசும்போது குறிப்பிட்டிருந்தேன், முதல் முறையாக திருமாவளவர்கள் கூட்டணியில் இருந்தோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாருங்கிற நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவங்க அமைச்சரவைக்கு மாற போறாங்கன்னு பாக்குறோம். இன்னைக்கு பதவியேற்கும் போது திருமாவளவன் வந்திருந்தாருங்கிறதை பார்க்கிறோம். நாளைக்கு பதவியேற்புக்கும் வருவார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இது கெட்டிங் க்ளோசர் டுவர்ட்ஸ் டிவிகே. இது ஒரு பார்வை. இதற்கு அர்த்தம் மூவிங் அவே ஃப்ரம் ஸ்டாலின் டிஎம்கே அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், ஐடியாலஜிக்கலா there is no difference between டிவிகே அண்ட் டிஎம்கே. அதனால இவர்களுக்கு கொள்கை முரண்பாடு கிடையாது. ஒரே ஒரு இச்சிங் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோமோ என்ன சொல்லி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் இல்ல, எப்படி சமாளிக்கிறது தெரியலங்கிறது. அதான் திரு வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில சேர்க்கிறது. அதுவும் இல்லைன்னு ஆயிட்ட போது எந்த தயக்கம் இல்லாம ரொம்ப கம்ஃபர்ட்டா அமைச்சரவையில சேர்றாங்கன்னு பாக்குறோம். அது அநேகமாக திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான பாலமாகவே செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர்கள் திமுகவை புறக்கணித்து விட்டு, திமுக கூட்டணியை புறந்தள்ளி விட்டு, உடைத்து விட்டு, இனிமேல் திமுக எல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, தாவேகா தான் ஆகச்சிறந்த கட்சி அப்படிங்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. அவர்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான இணைப்பு பாலமாகவே செயல்பட வாய்ப்பு உண்டு. நாளை பிறகு அரசியல் எல்லாம் என்ன நடக்குங்கிறது அப்புறம் பார்க்கணும். அவங்க கட்டாயமா காங்கிரஸ் கட்சி அறிவித்தது போலவே, இப்ப அமைச்சரவையில் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி அறிவித்தது போலவே இந்த ஆண்டே அநேகமாக வர வாய்ப்பு இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய 2027 வரக்கூடிய ராஜ்யசபா சீட்டு, பிறகு 29 மக்களவை தேர்தல், இது எல்லாமே இவர்கள் இணைந்து சந்திக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. அன்லஸ் அன்டில் ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஹேப்பன் நடந்தாலே தவிர இது எல்லாமே காங்கிரஸ் கட்சி எழுதியே கொடுத்துட்டாங்க. அது போலவே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எலும் சேர்ந்தே தாவேகா கூடவே பயணிக்க வாய்ப்பு இருக்குது. திருமதி பிரேமலதா விஜய், அதுதான் உங்களுக்கு சொன்னேன், இங்கே நெருங்குகிறார்கள் என்றால் அங்கிருந்து விலகுகிறார்கள் அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு சைடு இப்படி பிரிட்ஜ் இப்படி போகுதுன்னு பாக்குறீங்க, அது ஏற்கனவே அங்க இருக்குதுன்னு. சோ இது எக்ஸ்டென்ஷனா நீங்க பாக்கலாம். மூவிங் இல்ல, இந்த பிரிட்ஜ் இப்படியே போகுது அப்படிங்கிறது. இந்த பிரிட்ஜ் இங்க இருந்துச்சு, இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால 2 பேருக்கு இடையில இணைப்பு பாலமாகவும் மாற வாய்ப்பு இருக்கு. அநேகமாக அதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. நம்ம பாக்குறோம், திமுகவை கொள்கை ரீதியாக தாவேகா ஒரு நாளும் விமர்சிக்க போவதில்லை. திமுக என்னென்னலாம் கொள்கைகளை முன்னெடுத்ததோ அது அத்தனையுமே செய்ய போகிறது தாவேகா. அது அப்படியே முன்னெடுக்க போகிறது தாவேகா. நம்ம பார்த்திருக்கோம், மீனவர்கள் பிரச்சனையிலிருந்து, தமிழ்தாய் வாழ்த்துக்கான சர்ச்சையிலிருந்து,
தற்போது நடப்பதே திமுக ஆட்சிதான்னு திமுகவுடைய தலைவர் சொன்னதுல இருந்து எல்லா எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் இல்லைன்னு திரு ஆதவர்ஜுனா சொன்னது, திரு ஐயா அருண்ராஜ் சொன்னதுன்னு எல்லா சந்தர்ப்பங்களையும் நீங்க பார்க்கலாம். ஐடியாலஜிக்கலா டிவிகே இஸ் நாட் கோயிங் டு பிளேம் டிஎம்கே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அரசு ரீதியா முந்தைய அரசு அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர மற்ற விஷயங்கள் இல்லை. அதனால திமுக தலைமைக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு பாலமாகவே இந்த அமைச்சர் பெருமக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதுல நம்ம பார்க்கும்போது பாலமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பாலமாக இருப்பார்கள் அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன்ஸ்னு வருதுன்னா திமுக தனி அணி அமைச்சு தானே நிற்கும். அங்க தேமுதிக நீங்க சொன்னது போல தேமுதிக என்ன பண்ண போகுதுன்ற கேள்வி வந்து நிக்குது. மதிமுக என்ன பண்ண போகுதுன்ற கேள்வி வந்து நிக்குது. 2 சின்ன சின்ன இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கிறார்கள். அது போன்ற சமூக கட்சிகளும் இருக்கிறார்கள். அவங்கள என்ன பண்றாங்க? அவங்கள திமுக தலைமை தாங்கி நிற்கிறார்கள். மறுபக்கத்துல காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் விசிக போன்ற எல்லாம் தொடர்கிறது அப்படின்னா அது வேறு வேறு அணிகளா தானே பார்க்கப்படும். மறுபக்கத்துல பாஜக ஒரு அணி அமைக்கும், அதிமுக ஒன்றாக இருக்கிறதா இல்ல இன்னொரு அணி அமைக்கிறதா, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்குதுன்னா அது ஒரு தனி கூட்டணியாக தானே பார்க்கப்படும். அரசியல் களத்தில் வெவ்வேறு திசையில் இருப்பது போலதானே இருக்கும். நாலு பின்ன திருப்பி காங்கிரஸை வீழ்த்ததான திமுக கேண்டிடேட் போடுவாங்க, தாவேகா வீழ்த்ததான திமுக கேண்டிடேட் போடுவாங்க, அதே போல விசிக வீழ்த்ததான திமுக கேண்டிடேட் போடுவாங்க. டோட்டல் எக்கோ சிஸ்டம். ரொம்ப கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து நிறைய கண்டென்ட் தேவைப்படுது, கண்டென்ட் இருக்குது. அடுத்தடுத்த 7 சென்ஸ் இருக்குது. பாயிண்ட் கூட்டணி முடியுதா அப்படின்ற இல்ல அதான் அடுத்தடுத்த கண்டென்ட் இருக்குது, அடுத்தடுத்த 7 சென்ஸ் இருக்குது. நீங்க வந்து இந்த கூட்டணி என்ன ஆச்சுன்னு கவலைப்படுறீங்க. புதிய புதிய கட்சி எல்லாம் உதயமாக போகுது. இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்து மாறும். நீங்க சொன்னது போல திமுக கூட்டணி முறியவில்லை. அதுதான் ஒன்லைன் பதில். திமுக கூட்டணி முறியவில்லை. திமுகவோடு நட்புறவோடு எல்லோரும் தொடர்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா அதிமுக இருந்து எங்களோடு வந்திருக்கக்கூடிய வேலுமணி தரப்பு அவர்களோடு நாங்கள் வந்து தோழமையோடு நாங்கள் அவர்களோடு பல சொன்னாங்க. அதனால இப்ப வந்து எதையுமே யாருமே விட்டு கொடுத்துட மாட்டாங்க. எல்லாமே ஒரு ராஜதந்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல திமுகவுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய விஷயத்தை இந்த அவர்களோட தோழமையிலேயே இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் அமைச்சரோ, உங்களுக்கு தெரியும் ஐயுஎம்எல் வந்து ரொம்ப காலமா திமுகவோட பயணிச்சுட்டு வருது. ரொம்ப காலம் கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதாவது காங்கிரஸோட சீனியர் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல. காகிதம் இல்லாத காலத்துல இருந்து அமரர் கலைஞர் சொல்லிட்டே இருப்பாருங்கிற பாக்குறோம். அண்டு விசிகாலேயே திருமாவளவனே திமுக ஆதரவா தான் இருப்பாரு. அதுல வன்னியர்ஸ் ஸ்பெஷலா நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பொட்டு அப்படின்னு போய் நிப்பாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து அவங்க பாலமா தான் இருப்பாங்க. அதனால திமுக கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படிங்கிற சென்ஸ் கிடையாது. எதிர்காலத்துல காங்கிரஸ் என்ன செய்யும், அதிமுக என்ன செய்யும், வேலுமணி அவர்கள் என்ன செய்வார், இது திமுக என்ன செய்யும், நிறைய கேள்விகள் இருக்கு. அது அடுத்தடுத்த செவன்ஸ்ல நம்ம பேச போறோம். தங்க மயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். ஷூர் சார். இதுல முறிந்ததா திமுக கூட்டணின்னு வரப்போ வேலுமணி தரப்புக்கு அதோட நிலை என்ன? இதுக்கப்புறம் அது வந்து செக்மேட்டடா? விஜய் அவர்களுடைய இந்த கேபினட் எக்ஸ்பேன்ஷன் இதுல அதிமுக சேர்க்கப்படாதது, அவங்களுடைய நம்பர் 25, 22 என இருப்பது, இது வந்து இன்னும் கொஞ்சம் டிட்ரேட் ஆகி வேலுமணி அவர்கள் தரப்பிற்கு ஒரு சின்ன செட்பேக் இது அப்படின்னு பாத்துக்கலாம். திரிசங்கு அப்படின்னு தான் சொல்ல முடியாது தவிர சொர்க்கம்னு சொல்ல முடியல. சொர்க்கம் கைவிட்டு போயிருச்சுங்கிறத பார்த்தோம். நேத்தே நாம சொல்லியிருந்தோம், உங்களுக்கு நினைவுல இருக்கும், நேயர்களுக்கும் நினைவுல இருக்கும். இவருக்கு கொடுக்காம போய், அதாவது திரு வேலுமணி அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய 25 சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்காம போய், அப்ப நாங்க உங்களுக்கு ஆதரவு வாபஸ் வாங்குறோம், அடுத்த முறை நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், நாங்க உங்களுக்கு வந்து எதிர்கட்சியா செயல்பட போறோம் அப்படின்னு முடிவெடுத்தா கூட அதுல இருந்தும் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் வந்து தாவேக்காக்கு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அதனால ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான பொசிஷன்ல தான் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் வந்து ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. உங்களுக்கு நினைவுல இருக்கும், 2017 அதிமுக பல முனைகளாக பிரிந்த போது திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன், பிறகு திரு ஓபிஎஸ் அப்படின்னு பல முனைகளாக ஒரு கட்டத்துல 4 பிரிவுகளாக அம்மா மக்கள் முன்னேற்றம் ஆரம்பிக்கிட்ட பிறகு அதிமுக மொத்தம் 4 ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த போதே இதே திரு சி.வி. சண்முகம் அவர்களும் திரு வேலுமணி அவர்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கையாண்டு திரு தங்கமணி அவர்களோட துணையோடு இருந்து அந்த ஆட்சியையும் கட்சியையும் முழுமையா ஒற்றுமையா தக்க வைக்கல பெரும்பணி ஆற்றியவர்கள் அப்படிங்கிற பாக்குறோம். அதனால அவங்களுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அது cannot be undermined. அது வந்து அதெல்லாம் அவ்வளவுதாங்க இனிமே போச்சுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இல்ல. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில இன்னைக்கு வந்து அந்த அந்த கட்சியுடைய நேற்று வரை இருந்த அதிகாரப்பூர்வ நாளேடும் இவர்கள் தரப்புலதான் இருக்கு.
அந்த கட்சியுடைய அதிகாரப்பூர்வ டெலிவிஷன் இவர்கள் தரப்புல தான் இருக்குது. திரு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட கூடுதலாக 3 எம்எல்ஏக்களும் இவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு செக் மேட் தான். அதாவது காயை எந்த பக்கமும் நகர்த்த முடியாத ஒரு நிலைமை. காய் வீழ்த்தப்படவில்லை, ஆனால் எந்த பக்கம் நகர்த்த முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆனால் இவர்களுடைய ராஜதந்திரம் அதை வந்து 5 ஆண்டுக்கு இன்னும் முழுமையாக பதவி காலம் இருக்கு அப்படிங்கிறனால இவர்கள் ஒரு 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 நிதானமான முடிவெடுத்து செய்வார்கள். நம்ம வந்து அந்த வல்லமை இவர்களுக்கு உண்டு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது அப்படித்தான் நடக்கும் நினைக்கிறேன். வந்து காலி இனிமே வேலுமணி எதிர்காலம் முடிஞ்சது, சி.வி. சண்முகம் எதிர்காலம் முடிந்ததுங்கிற நிலைமை கட்டாயமா இல்லை. அந்த 25 எம்எல்ஏக்களுமே வந்து ஸ்மார்ட்டா டிசிஷன் எடுப்பாங்க. தாவேகா தரப்பிலையும் இதிலும் ஒரு பிளவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் மறுப்பதற்கு இல்லை. இந்த இடத்துல வந்து அமைச்சரவையில வேலுமணி தரப்பு இடம்பெறாததன் பட்சத்தில் அதுல இபிஎஸ் தரப்புக்கு ஒரு அப்பர் ஹேண்ட்னு புரிஞ்சுக்க முடியாத. அது நம்ம ஆல்ரெடி அவங்க வந்து 22 அப்படின்னு க்ளோசர் ஆன் பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லாரும் சொன்னது 47 எம்எல்ஏல 30 எம்எல்ஏ வேலுமணி தரப்பு, 17 எம்எல்ஏ எடப்பாடி தரப்பு அப்படின்னு பிரிக்கப்பட்டது. அப்புறம் பார்த்தோன்னா ஃப்ளோர்ல தெரிஞ்சது 25, 22 ரொம்ப நெருக்கமா தான் அந்த பிளவு இருந்தது. கட்சி ஆல்ரெடி திரு இபிஎஸ் பக்கம் இருக்கு அப்படின்றது போலதான் பிம்பம் இருக்கிறது. மற்றவையெல்லாம் ஊடகங்கள்லாம் போன்றவைலாம் இந்த பக்கம் இருக்கு. இதுல இந்த அமைச்சரவையில இடம்பெற்றால் மற்றவை இந்த பக்கம் கிராவிடேட் ஆகும். அமைச்சரவையில இடம்பெறாத பட்சத்தில் இபிஎஸ் தரப்புக்கு மற்றவை எல்லாம் வந்து ஈர்த்து செல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இபிஎஸ் தரப்புக்கு இது ஒரு கை ஓங்கலையா? ஆமா, அதாவது பப்ளிக் ஒப்பீனியன்ல திரு இபிஎஸ் அவர்கள் தரப்பு தான் வந்து எப்பயுமே அப்பர் ஹேண்ட் எடுத்து வந்திருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல சேர்ந்தது, திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல சேர்ந்தது, இது போல வெளியில எல்லாருமே போய் அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க, மந்திரி ஆனாங்க, எம்எல்ஏ அந்த அப்புறம். ஆனா இவர்கள் எல்லாம் திமுக காரர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் அடிப்படையில திரு இபிஎஸ் அவர் வைத்து இருந்தார். அப்ப இருந்து மல்லு கட்டாம சண்டை போடாம அவங்க எல்லாம் போனாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவர் சரிதான்ப்பா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துச்சு. அதே போலதான் இவர்கள் எல்லோருமே அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு போறாங்க, அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படாம சொல்லி 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 அவங்க வாயில விழுந்து 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 அமைச்சர் பதவி இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமேலும் இல்லை அப்படின்னா தகவல் தெரிவிக்கின்றன. ஏன்னா 35 அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு அந்த விதிமுறைப்படி அதற்கு மேல வந்து அமைச்சர்கள் எண்ணிக்கையை விரிவாக்க முடியாது. அப்ப ஏற்கனவே அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அதுல ஒரு வேக்கம் ஏற்படுத்தப்பட்டு அதுல ஒரு 5-6 பேர் வந்து ஏடிஎம்கே சேர்ந்து போடுவாங்களான்னு அது பின்னாடி பார்க்க வேண்டியது. அவ்வளவு பேர் நீக்கப்படுவாங்களா என்னங்கிற பார்க்கணும். ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு 6 நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களாவது அமைச்சர்கள் ஆக்கணும் பார்ப்பாங்க. நம்ம பார்க்கணும் 5 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் கிடைத்தாங்க. அப்ப 25 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து 10 அமைச்சராது கிடைக்கணும். ஆனா ஒரு 6-7 கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதனால வந்து அது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. சோ இப்ப அமைச்சர் ஆகல அப்படிங்கிற மட்டும் இல்ல, எதிர்காலத்திலும் நியர் ஃபியூச்சர் அதான் சரியான வார்த்தையா இருக்கும். அக்கம் பக்கத்துல இவர்கள் அமைச்சராக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படவில்லை. அதனால வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் தான். இப்போதாவது அவர் கடந்த அறிக்கையில கடைசி வரையில குறிப்பிட்டது போது நமக்குள்ள உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வோம் அப்படிங்கிற சொன்ன மாதிரி அவங்க வந்து நிறைய நலம் விரும்பிகள் உள்ள இருக்கிறாங்கன்னு தெரியும். அதை வந்து 2 பேருமே கையை முறுக்கிக்கிட்டு இல்லாம கொஞ்சம் சுமூகமா பேசுறாங்கன்னா அது அதிமுக என்ற கட்சிக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்கு மீட்டெடுப்பதற்கு பெரிதும் உதவும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒன்னும் பெரிய 15% வித்தியாசம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலும் சரி சதவீதம் சரி 5% குறைவாதான் 2 பேருக்குமே இருக்குங்கிற பாக்குறோம். அதனால வந்து ஒரு பெரிய செட்பேக். திமுக ஒன்னும் 99 எம்எல்ஏவோட இல்ல, அதிமுக ஒன்னும் 12 எம்எல்ஏவோட இல்ல. அதனால இவர்கள் வந்து மனம் தளராமல் இவங்க வந்து 2 பேரும் பேசி தரப்பு செஞ்சாங்கன்னா அதற்கு நிறைய மிடில்மேன் உள்ளே கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்குள்ளேயும் சரி நிறைய நலம் விரும்பிகள் இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாம் பேசி வந்து சரிச்சு சமாளிச்சு கொண்டு வந்தாங்கன்னா அவர்கள் அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா இந்த யுத்த களம் அப்படிங்கிறது வந்து இப்பயோட முடிஞ்சிடல. இந்த ஆண்டே அவர்கள் சுதாரித்து எழுந்தார்கள் என்றால் உள்ளாட்சி தேர்தல்களிலேயே அவர்கள் மீண்டெழ முடியும். பாஜகவுல நேற்று மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கோயம்புத்தூர்ல செய்தியாளர் சந்திப்புல தெளிவா சொல்றார், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான், எங்களோடு தோழமையில் இருப்பவர்கள் அவர்கள் தான். திரு வேலுமணி தரப்புகளுக்கு சொல்லக்கூடியது உள்கட்சி விவகாரம், அதை பத்தி நாங்கள் கமெண்ட் பண்ண விரும்ப முடியாது அப்படின்னு கிளியரா திரு எடப்பாடி பழனிசாமி சைடு தான் எடுக்கிறாங்கிறத பாக்குறோம். அதனால வந்து இவர்கள் பேசி சமரசம் பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமியே ஏற்கனவே ஒப்புக்கொண்டது போல உயர்மட்ட குழுவெல்லாம் அமைச்சு டெமோக்ராட்டிக்கலா அவங்க வந்து அடுத்த கட்ட ஒரு ப்ராசஸுக்கு நகர்ந்தாங்கன்னா அது அவங்களுடைய கட்சிக்கு ஒரு வலு சேர்க்கும் பார்க்கும்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் அப்படின்றத நிறைய சஜஷன்ஸ் பண்ணதுக்கான டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் நம்மோடு இணைந்து பேசியதுக்காக மிக்க நன்றி. நேர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.